நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் நீத்தார் பெருமை. உரனெனும் தோட்டியான் ஒரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்புக்கோர் வித்து. விளக்கம்: உறுதி என்ற அங்குசம் கொண்டு ஐம்பொறிகளையும் அடக்கி காப்பவன் துறவரும் எனும் நிலத்திற்கு ஏற்ற விதையாவான். வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். நகரப்பகுதியில் தடைப்பட்ட குடிநீர் விநியோகம். பொதுமக்களுடன் சட்டசபையில் நேரு எம்எல்ஏ போராட்டம். புதுப்பிக்கப்பட்ட 190 ஆண்டு பழமை வாய்ந்த கலங்கரை விளக்கம் பொதுமக்களுக்கு பார்வையிட இன்று முதல் அனுமதி. பொதுப்பணித்துறை பல்நோக்கு ஊழியர்கள் காலவரையற்ற தர்ணா போராட்டம். பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தல். இன்றைய முக்கிய செய்திகள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சுமார் 1.5 லட்சம் பேருக்கு குடிநீர் விநியோகம் வழங்கும் முக்கிய குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் குடிநீர் விநியோகம் தடைப்பட்ட நிலையில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை படிக்கட்டில் அமர்ந்து தொகுதி மக்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வீடுகளுக்கு எரிவாயு குழாய் பதிக்கும் பணிகள் நடைபெற்று வந்தபோது உப்புளம் நீர்த்தேக்க தொட்டிக்கு முத்திரையர்பாளையம் பகுதியிலிருந்து குடிநீர் கொண்டு செல்லும் பிரதான குழாய் எதிர்பாராத விதமாக சேதமடைந்தது. இதன் காரணமாக புதுச்சேரி நகரின் 8 தொகுதியை சேர்ந்த சுமார் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு நேற்று முதல் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து 2 நாட்களாக குடிநீர் கிடைக்காததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குடிநீர் விநியோகத்தை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக்கழக கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தனது தொகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்திற்கு வந்தார். அங்கு சட்டமன்ற படிக்கட்டில் பொதுமக்களுடன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அவர் குடிநீர் குழாய் உடைப்பை உடனடியாக சரி செய்து பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் விரைவாக குடிநீர் விநியோகத்தை மீண்டும் தொடங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த திடீர் தர்ணா போராட்டத்தால் சட்டமன்ற வளாகத்தில் பரபரப்பு நிலவியது. அதன் தொடர்ச்சியாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர் நேருவை தனது அலுவலகத்திற்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது புதுச்சேரியில் இதுபோன்று குடிநீர் குழாய்கள் உடைவது தொடர்ச்சியாகி வருவதாகவும் இதற்கு அதிகாரிகளின் மெத்தன போக்கே காரணம் என சபாநாயகர் முன்னிலையிலேயே அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கடிந்து கொண்டார். தொடர்ந்து குடிநீர் வாரிய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி குழாய் பழுதை விரைந்து சரி செய்து குடிநீர் விநியோகத்தை விரைவில் மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலந்து சென்றனர். வில்லியனூரை அடுத்த 10 கண்ணு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை புதுச்சேரி சிறப்பு காவல்படை காவல்துறையினர் மடக்கி பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்திட புதுச்சேரி காவல்துறை தலைவர் உத்தரவின் பேரில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பதற்கும் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வில்லியனூர் 10 கண்ணு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அருகே குறிப்பாக இரவு நேரங்களில் கஞ்சா விற்பனை செய்வதாக சிறப்பு காவல் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கஞ்சா விற்பனை செய்வதற்கு முயன்ற 2 பேரை மடக்கி பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்ததில் தமிழக பகுதியான அமனங்குப்பம் செந்தில்குமார் மகன் செல்வகுமார் வயது 26 மற்றும் ராதாபுரம் கிராமம் ராஜாவின் மகன் மோகன்ராஜ் வயது 23 என்பதும் இவர்கள் இருவரும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்தது விசாரணையில் தெரிந்தது.
இதனிடையே அவர்களிடமிருந்த சுமார் 100 கிராம் கஞ்சா பாக்கெட்டை பறிமுதல் செய்த போலீசார் மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் புனித்ராஜ் விசாரணை மேற்கொண்டு 2 குற்றவாளிகள் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 190 ஆண்டுகள் பழமையான கலங்கரை விளக்கம் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்கள் பார்வையிட இன்று முதல் அனுமதிக்கப்படுகிறது. புதுவை கடற்கரை சாலை காந்தி திடல் அருகே 190 ஆண்டுகள் பழமையான பிரெஞ்சு ஆட்சியில் கட்டப்பட்ட கலங்கரை விளக்கம் உள்ளது. மத்திய கலால்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கலங்கரை விளக்கம் ரூபாய் 3 கோடியில் புதுப்பிக்கப்பட்டது. கடந்த 26ஆம் தேதி மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இதனை திறந்து வைத்தார். இந்த கலங்கரை விளக்கத்தை பொதுமக்கள் இன்று புதன்கிழமை முதல் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தினமும் காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை பார்வையிடலாம். மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை உணவு இடைவேளை. திங்கட்கிழமை வார விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். மேல வளவு படுகொலை நினைவேந்தல். சமூக நீதி காக்க உறுதிமொழியற்ற 6ஆம் திணை மக்கள் இயக்கம். மேல வளவு படுகொலையில் உயிரிழந்தோருக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் சார்பில் ஜூன் 30ஆம் தேதி மாலை 10 சந்திப்பில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு இயக்கத்தின் மாநில தலைவர் ஜெகதீசன் என்கிற முத்து தலைமை தாங்கினார். மாநில முதன்மை செயலாளர் பழனியின் வழிகாட்டுதலின்படி மாநில தலைவர் ஊடக பிரிவு மற்றும் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் தமிழ்மன்னன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் முதன்மை செயலாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த ஏகாம்பரம் கலந்து கொண்டு மேலவளவு படுகொலையை கண்டித்து உரையாற்றினார். சமூக நீதி மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் இதுபோன்ற கொடூர சம்பவங்கள் மீண்டும் நிகழாத வகையில் விழிப்புணர்வும் ஒற்றுமையும் தேவை என்றார். தொடர்ந்து கலாம் அறக்கட்டளை நிறுவனர் ஆம்புலன்ஸ் மணி நினைவஞ்சலி செலுத்தி கண்டன உரையாற்றினார். 6ஆம் திணை மக்கள் இயக்கத்தின் மாநில இளைஞரணி தலைவர் தினேஷ்குமார், வில்லியனூர் தொகுதி தலைவர் நடராஜன் ஆகியோரும் கருத்துரையாற்றினர். மேலும் இளைஞர் காங்கிரஸ் மாநில செயலாளர் உதயகுமார், ஊசூர் தொகுதி காங்கிரஸ் ஊடக பிரிவு தலைவர் ராம்குமார், NBN பாலிமர் நிறுவன உரிமையாளர் சவுந்தர், AISF மாநில துணைத் தலைவர் பிரவீன்குமார், குடப்பாக்கம் கிராமத்தை சேர்ந்த பிரசாந்த், ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உயிரிழந்தோருக்கு மலரஞ்சலி செலுத்தினர். மாநில துணைத் தலைவர் கல்யாண முருகன், மாநில துணை செயலாளர் ஏழுமலை, ஊசூர் தொகுதி தலைவர் குணசேகரன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள், அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் மற்றும் இயக்க தோழர்கள் திரளாக பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவில் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மனித மரியாதையை நிலைநிறுத்த உறுதிமொழி ஏற்கப்பட்டதுடன் அமைதியான முறையில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. பொதுப்பணித்துறை பல்நோக்கு ஊழியர்கள் காலவரையற்ற தர்ணா போராட்டம். பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தல். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் பல்நோக்கு ஊழியர்களுக்கு கடந்த 40 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி உடனடியாக பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தி பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கம் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வந்தது. இந்நிலையில் அரசின் தரப்பில் இதுவரை எந்தவிதமான சாதகமான முடிவும் எடுக்கப்படாததால் காரைக்கால் மாவட்டத்தில் பணியாற்றும் 116 பொதுப்பணித்துறை பல்நோக்கு ஊழியர்கள் இன்று முதல் காலவரையற்ற தர்ணா போராட்டத்தை தொடங்கினர். காரைக்கால் பொதுப்பணித்துறை அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு பொதுப்பணித்துறை ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் சிங்காரவேலன் தலைமை வகித்தார். போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் கடந்த 40 ஆண்டுகளாக பல்நோக்கு ஊழியர்களின் பதவி உயர்வு கோரிக்கை நிலுவையில் உள்ளது. அரசு உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுத்து பதவி உயர்வு வழங்க வேண்டும். கோரிக்கை நிறைவேறும் வரை எங்களின் காலவரையற்ற தர்ணா போராட்டம் தொடரும் என்று தெரிவித்தனர். மேலும் கோரிக்கைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டால் தலைமை சங்கத்தின் ஆலோசனை மற்றும் அனுமதியுடன் அடுத்த கட்ட தீவிர போராட்டங்களில் ஈடுபடவும் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தனர். புதுச்சேரி கோரமேடுவில் உள்ள இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பில் ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள ஒரு ஸ்மார்ட் போர்டு வழங்கப்பட்டது.
இத்திட்டத்தை அப்பகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ரொட்டேரியன்கள் பிரசன்னா, பாலா, பிரேம்ராஜா, வெங்கட்ரமணி, ராம்குமார், சிவராஜ், மீரான், குணா, சுந்தர், மோகனகிருஷ்ணன், சார்லஸ், வினோத், சீனிவாசன் மற்றும் சண்முக சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளியின் துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர்களும் இதில் பங்கேற்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நகர பகுதியில் தடைப்பட்ட குடிநீர் விநியோகம். பொதுமக்களுடன் சட்டசபையில் நேரு எம்எல்ஏ போராட்டம். புதுப்பிக்கப்பட்ட 190 ஆண்டு பழமை வாய்ந்த கலங்கரை விளக்கம் பொதுமக்களுக்கு பார்வையிட இன்று முதல் அனுமதி. பொதுப்பணித்துறை பல்நோக்கு ஊழியர்கள் காலவரையற்ற தர்ணா போராட்டம். பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.